6 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவால் 6 தொகுதிகளின் குறைகள் தீர்க்கப்படுவதில்லை என்பது குறித்து இன்று சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. 6 தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்றாலும் பொறுப்பு அமைச்சர் நேரடி கண்காணிப்பில் உள்ளது என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா கூறினார். பொறுப்பு அமைச்சர் முழு பிரச்சினைகளையும் கேட்க முடியாது, மனுவைதான் பெற்றுக்கொள்வார்கள் என்று அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து பேச சபாநாயகர் அனுமதிக்காததால் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இந்த அவையை பொறுத்தவரையில் 234 உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு அவை இது. 227 பேர் இருக்கும் உள்ளடக்கிய அவை இது. ஆனால் இந்த இருப்பது 227 பேர் இங்கே இருக்கிறார்கள். ஒரு தொகுதி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2 தொகுதிகளை போட்டியிட்ட காரணத்தால் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்துவிட்டார். அதுபோக 6 உறுப்பினருடைய பணி இடம் இங்கே இன்றைக்கு காலியாக இருக்கின்றது. 6 உறுப்பினர்கள் பதவியேற்ற 1 மாதத்திலே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார்கள். என்ன காரணம் என்பது இன்று முழுமையாக வெட்ட வெளிச்சமா யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவங்களுடைய விருப்பம், ஆனால் மக்களுக்கு தெரிகின்றது. இல்லை, என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த 6 தொகுதிகளுடைய மக்களுடைய குரல் இந்த அவையிலே இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. கிட்டத்தட்ட 3 மாத காலம் ஆகிவிட்டது. ஒரு தேர்தலில் போட்டியிடுவது, வெற்றி பெறுவது எவ்வளவு சிரமம் என்பது எங்களுக்கு எல்லாம் தெரியும். மக்கள் வாக்களித்த மக்கள் 5 ஆண்டு காலம் இந்த எம்எல்ஏ பதவி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய மரியாதை, இதையெல்லாம் ஒருவர் இழந்துவிட்டு வெற்றி பெற்று பதவியேற்ற ஒரே மாத காலத்திற்குள்ள ஒரு கூட்டத்தொடரை கூட கலந்து கொள்ளாமல் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்று சொன்னால் இதை விட பெரிய ஆதாயம் கிடைத்தால் தான் பண்ணுவாரை தவிர சாதாரணமாக பண்ண மாட்டார். சட்டமன்ற உறுப்பினர் பதிவு செய்தார். 6 எம்எல்ஏ தொகுதி வேக்கண்டா இருக்கு. அந்த மக்களுடைய குரலை கேட்பதற்கு யாரும் இல்லைன்னுங்கிற ஒரு பதிவு பண்ணாரு. மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஜிஓ போட்டு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மாவட்ட அமைச்சருடைய பொறுப்பு அந்தந்த மாவட்டத்தில் கூட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை எல்லா பிரச்சனையிலும் கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார். அதனால அந்த 6 தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னாலும் பொறுப்பு அமைச்சர்கள் 234 தொகுதியும் என்னென்ன தேவைகள், குடிநீர் பிரச்சனை என்னென்ன தேவைகளோ அது அந்தந்த அமைச்சர்களுடைய நேரடி கண்காணிப்பில் முதலமைச்சருடைய அலுவலகம் முதலமைச்சரும் நேரடியாக கண்காணிப்பில் இருக்கிறாருங்கிறத நாங்க பதிவு செய்கிறோம். திருப்பியும் அவர் அரசியல் பக்கமே வந்துட்டு இருக்காரு. மானிய கோரிக்கை விவாதம் பக்கம் வரமாட்டேங்கிறாரு. நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா தான் அவர்கள் அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு அரசுடைய கவனத்தை கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்கிற மனுவை தான் வாங்கி பரிசீலிக்க முடிய அந்த பொறுப்பு அமைச்சர் அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை.